குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் எல்லாருமே வந்துட்டீங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஸோ எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன பார்த்தோன்னு சொல்லி ரிவைண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தோம். அதாவது வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. அதாவது வந்துட்டு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், என்னென்ன கவர்மெண்ட் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அட் த சேம் டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ நம்ம நேற்று என்னென்ன டாபிக் பார்த்தோம், ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லிட்டு மீனிங் பார்த்தோம். அப்புறம் அதுக்கு டெமோக்ரஸிக்கு மகாத்மா காந்தியும் அப்ரஹாம் லிங்கனும் கொடுத்த டெஃபினேஷன் வந்து பார்த்தோம். அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது வந்துட்டு டெமோக்ரஸிங்கிற கவர்மெண்ட் வந்து எப்போ தோன்றுச்சு, அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், அதாவது 2 டைப் இருக்குது, டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு 2 இருக்குது, அது பார்த்தோம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அது பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெமோக்ரஸி இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். அப்புறம் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் எப்படி எலெக்ஷன் நடக்குது, நம்ம எப்படி நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக், அதாவது வந்துட்டு இந்த டெமோக்ராட்டி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த இந்தியாவில் வந்து எப்போ வந்து எலெக்ஷன் நடந்ததுன்னு சொல்லி அந்த டாபிக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, அதாவது வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸிக்கு வந்து உள்ள மேஜர் சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸிக்கு காரணமான சக்ஸஸ், அதாவது வந்து அது வெற்றிகரமாக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எந்த கண்டிஷன்னால அது வந்து இப்போ வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்து டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட புக் இருந்தால் புக்கில் பேஜ் நம்பர் 241 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி. ஃபஸ்ட்டு, இந்தியா ஹேஸ் எ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸின்னா என்னென்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் இருக்குது, அதாவது வந்து சட்டமன்ற நிலையில் இருக்குது, அதாவது வந்து ஸ்டேட் லெவல் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகுது, அதாவது பார்லிமெண்ட் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எல்லாருமே கூடி அப்பப்போ அந்த நாட்டோட அந்த ஸ்டேட்டோட வளர்ச்சிக்கு, அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காகவும் அந்த நாட்டோட வளர்ச்சிக்காகவும் அந்த திட்டங்களை பற்றி இது பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பார்லிமெண்ட்னு சொல்றோம். ஸோ இந்தியாவில் எந்த ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு, பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு. த இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் அண்ட் மேக் த லா ஃபார் த கண்ட்ரி, அதாவது வந்து அந்த பார்லிமெண்ட், அதாவது அந்த இந்தியன் பார்லிமெண்ட்ல வந்து யார் யார் இருப்பாங்கன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது வந்து மக்கள் வந்துட்டு சூஸ் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எதுக்கு இருப்பாங்கன்னா கண்ட்ரியோட லாஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, வந்துட்டு இப்போ கண்ட்ரியில் என்னென்ன இஷ்யூஸ் போகுது, நம்ம அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அந்த பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் த டெசிஷன் மேக்கிங் அண்ட் த கன்சென்ட் ஆஃப் த சிட்டிசன்ஸ் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் வந்துட்டு 2 முக்கியமான முடிவுகள் வந்து முக்கியமான ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங், அதாவது வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த டெசிஷனுக்கு வந்து பீப்புளோட சப்போர்ட், அதாவது வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது ஒரு முக்கியமான காரணம் இது. நெக்ஸ்ட்டு த கன்சென்ட் ஆஃப் த சிட்டிசன், அதாவது வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா வந்துட்டு மக்களோடைய அபிப்பிராயம் என்னங்கிறது வந்துட்டு இந்த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து அவங்க கேட்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டெமோக்ரஸி வந்து இருக்குது. ஸோ அந்த பார்லிமெண்ட்டில் யார் இருப்பாங்கன்னா எலெக்டர், அதாவது பீப்புள்ஸ் வந்து யாரை தன்னோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக எலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. எதுக்காக அந்த மீட்டிங் நடக்கும்னா, அதாவது நாட்டோட, அதாவது கண்ட்ரி அல்லது ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது மக்களுக்கு வந்து நல்லது நடக்குங்கிற விஷயங்களை எடுத்துக்கிறதுக்காகவும் அந்த பார்லிமெண்ட் வந்துட்டு அந்த மீட்டிங் வந்து பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்ட்லேயே வந்துட்டு இந்தியாவில் தான் வந்துட்டு இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக், அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் பின்பற்றக்கூடிய டெமோக்ரஸியை விட நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கூட டெமோக்ரஸி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்கிறாங்க.
டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபல்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வந்து 5 நிதை, அதாவது வந்துட்டு அந்த 5 பேசிக் பிரின்சிபல்ஸ், அதாவது 5 பேசிக் பிரின்சிபல் இது பண்ணி இது வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாவரின், அதாவது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சாவரினிட்டி வந்து நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் சோஷியலிஸ்ட், அதாவது வந்துட்டு சோஷியலிஸ்ட்னா வந்து தன்னார்வலன்னு சொல்லுவாங்களே. இப்போ எது நடந்தாலும் வந்துட்டு எல்லாரும் காமன், நமக்குள்ள நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளிநாடுகளில் வெளி கண்ட்ரீஸில் போய்க்கும்போது வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் தான் சொல்லணுமே இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்தியா, அவன் வந்துட்டு நான் வந்து தமிழ்நாடு, அவன் கேரளா, அவன் கர்நாடகா, நம்ம சொல்ல மாட்டேன். வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். எல்லா அடுத்த கண்ட்ரி முன்னாடி நம்ம கண்ட்ரியில் நம்ம எவ்வளோதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அடுத்த கண்ட்ரி முன்னாடி நம்ம கண்ட்ரியும் பீப்புளையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் செக்யூரர்னா பாதுகாப்பு. நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதாவது டெமோக்ராட்டிக்னா தெரியும், ரிப்பப்ளிக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 5 பேசிக் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த டெமோக்ரஸி வந்துட்டு ஒர்க் பண்ணுது. எவ்ரி பர்சன் ஹூ இஸ் a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த ஓட் பண்ணக்கூடிய ரைட் இருக்கு. எத்தனை வயசுல? 18 வயசு ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம், அவங்க வந்து மேஜர் ஆயிடுவாங்க, அவங்க விருப்பப்பட்டதை வந்து படிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு படிப்பு பிடிச்சிருக்கு, பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறாங்கன்னா அது இப்போ அவங்களே ஒருத்தவங்க போய் கேஸ் போடுறாங்கன்னா அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அவள் மேஜர் ஆகிட்டா, அதாவது 18 இயர்ஸ் அவளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவளோட ரைட்ஸ் வந்துட்டு நீங்கள் யாருனாலையும் எடுத்துக்க முடியாதுங்கிறது வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு 18 இயர்ஸ் ஏஜ் ஆயின பிறகு நம்ம வந்துட்டு போயிட்டு நமக்கு ரைட் பண்ணுற ஓட், அந்த ஓட்டு உரிமைங்கிறது, அதாவது ரைட் டு ஓட்டுங்கிறது வந்தாலே நமக்கு எல்லா ஃப்ரீடமும் வந்துடும். பேஸ்ட் ஆன் த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்ங்கிறது வந்துட்டு அந்த ஓட்டுரிமை தான் வந்துட்டு அது சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் பர்சன்ஸ் கேஸ்ட், க்ரீட், ரிலீஜியன், ரீஜியன், ஜெண்டர் ஆர் எஜுகேஷன் when it comes to providing the right to vote. அதாவது வந்துட்டு அப்போ அந்த ஓட்டு உரிமை வரும்போது எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன், அதாவது வந்துட்டு நீ வந்துட்டு மேல், நான் ஃபீமேல், நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, நீ வேற இனம், நான் வேற இனம், நீ வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் கேரளாவில் இருக்கேன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் அந்த ரைட் டு ஓட்டுங்கிறது வந்துட்டு காமன், அதாவது படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டினாலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுக்குமே வந்துட்டு அந்த ரைட் டு ஓட்டுங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ டெமோக்ரஸி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியில் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எப்படின்னா, கவர்மெண்ட் எப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னா, யார் இருப்பாங்கன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது வந்து பீப்புள் வந்து யாரு தன்னோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து இவங்க எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பார்லிமெண்ட்ல இருப்பாங்க. எதுக்குன்னா லா, அதாவது இந்தியாவோட லா, அதாவது ஒரு ஸ்டேட்டோட இல்லை நம்ம கண்ட்ரியோட லாவை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த வேர்ல்ட்லேயே வந்து இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்லேயே வச்சு நம்ம இந்தியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5 பேசிக் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ என்னென்ன? சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இந்த 5 பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த டெமோக்ராட்டிக் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வந்துட்டு ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்துட்டு ஓட்டு உரிமை, அதாவது ரைட் டு ஓட்டுங்கிற அந்த ரைட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ரைட்டில் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. அதாவது வந்துட்டு நீ வேற கேஸ்ட் மூலியமாவோ, ரீஜன் மூலியமாவோ, இல்லை ரிலீஜியன் மூலியமாவோ, மதம் மாநிலவோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சா, நீ ஆஃப்டர் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உனக்கு அந்த ரைட் டு ஓட்டுங்கிற உரிமை வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். அதை தான் வந்துட்டு டெமோக்ரஸி இன் இந்தியாங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். India has a quasi-federal government with elected representatives at the federal, state and local levels. அதாவது வந்துட்டு இந்தியாங்கிறது வந்து ஒரு quasi-federal government அப்படின்னு சொல்கிறாங்க. With the elected representatives at the federal, state and local levels. ஃபெட்ரல்னா வந்துட்டு நேஷனல் லெவலில், லோக்கல் லெவல்லையும் வந்து எலெக்ஷன் நடக்கும். The general elections are conducted by the Election Commission of India. இந்த மாதிரி ஜென்ரல் எலெக்ஷன், அதாவது வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன், எம்பி, எம்எல்ஏ, அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன்
எலெக்ஷன் இருக்கும் அவங்க தான் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. At the national level, the President of India appoints the Prime Minister who enjoys majority in the Lok Sabha, the lower house of parliament. அதாவது வந்து லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு நம்ம டெமோக்ரஸிக்கு இந்தியாவில் வந்துட்டு ரெண்டு இருக்கு. ஸோ லோக்சபாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராஜ்யசபா வந்து நம்ம அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லமெண்ட்னு சொல்லுவோம். ராஜ்யசபா அதாவது நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் வந்துட்டு அந்த ராஜ்யசபா வரைக்கும் தான். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவங்க வந்து அப்பர் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய சீஃப் மினிஸ்டர். அப்படி இதுவே இந்த லோக்சபாவில் யார் இருப்பாங்கன்னா அந்த ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட ஹெட்டை யாரை வந்து அவங்க எலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு லோக்சபா அதாவது லோவர் ஹவுஸ்ல இருப்பாங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த லெவலில் நடக்கும்னா ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை மட்டும்தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தும். இதுவே நேஷனல் லெவல் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், கவர்னர் ஆஃப் இந்தியாவோட கவர்னரோட எலெக்ஷன்லாம் இது பண்ணி யாருன்னா பிரசிடென்ட் வந்துட்டு யார் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு, நெக்ஸ்ட் கவர்னர் யாருன்னு சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா அந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அதிக ஓட் பண்றாங்களோ அவங்கள வந்துட்டு பிரசிடென்ட்டாவும் பிரைம் மினிஸ்டராகவும் கவர்மெண்ட்டாகவும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. Next, all the members of the Lok Sabha are directly elected through general elections which takes place once in 5 years. நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லோக்சபாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய பீப்புளை தான் வந்துட்டு நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம். ராஜ்யசபாங்கிறது அப்பர் ஹவுஸுங்கிறனால நம்ம வந்து அவங்கள எலெக்ட் பண்ண முடியாது. ஸோ லோக்சபாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அதாவது லோக்சபாவில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம பீப்புள் வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக எலெக்ட் பண்ணுறோம். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து நம்ம அவங்கள எலெக்ட் பண்ணுறோம். இன் எவ்ரி 5 இயர்ஸ் இன் நார்மல் செக்ஷன்ஸ் அதாவது எப்பவும் போல் நம்ம போய் வந்து ஓட் போட்டு வருவோம். ஆஃப்டர் 2 to 3 days வந்துட்டு அந்த ஓட்டையில எண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு நார்மல் செக்ஷன். 2 Anglo-Indian members can be nominated by the President of India to the Lok Sabha. அதாவது வந்துட்டு லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு நாமினேட் பண்ணுவாரா. அவங்களும் வந்துட்டு நம்மளோட அந்த லோக்சபா எலெக்ஷனில் வந்துட்டு நாமினேட் ஆனவங்க வந்து நம்மளோட லோக்சபா எலெக்ஷனில் வந்துட்டு பங்கேற்கலாம். அவங்களை யார் எலெக்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோக்சபா ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜெனரல் எலெக்ஷன். லோக்சபாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தான் வந்து நம்ம மக்கள் பீப்புள் வந்து நம்ம எலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா த அப்பர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட் பை த எலக்ட்ரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் எலெக்டட் members of the legislative assemblies of states and the union territories of India. அதாவது வந்துட்டு ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதாவது அப்பர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் சொன்ன லோக்சபானா லோவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட், ராஜ்யசபானா அப்பர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் சொன்னோம். ஸோ இந்த ராஜ்யசபால இருக்கக்கூடியவங்க வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது நம்ம எலெக்ட் பண்ணி லோக்சபாக்கு அனுப்புனவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து ராஜ்யசபால யார் இருக்கணுங்கிறத வந்து அவங்க மூலமா தான் எலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. The President of India nominates 12 members for their contribution to art, literature, science and social. அங்க வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு அந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்துட்டு 2 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க இந்த ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு வந்துட்டு 12 பேர்த்த வந்துட்டு அவர் நாமினேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு எலெக்ஷன் அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் அதாவது லோக்சபால எப்படி நடக்குது, ராஜ்யசபால எப்படி நடக்குது. நெக்ஸ்ட், the first election in democratic India. democratic Indiaல அதாவது வந்து நம்மளோட இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து எப்ப நடந்தது அப்படின்னா general election to the first Lok Sabha since independence were held in India between 25th October 1951 and 21 February 1952. ஸோ நம்மளோட ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடக்குதுன்னா நமக்கு வந்து ரிப்பப்ளிக் அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வந்துட்டு நம்ம 1947 வாங்குறோம். 1950 வந்து நமக்கு ரிப்பப்ளிக் கிடைக்குது. ஆஃப்டர் அந்த 1950க்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் அதாவது லோக்சபா எலெக்ஷன் வந்து நடக்குது. எப்போ நடக்குதுன்னா 25th October 1951 21 February 1952 வரைக்கும் இந்த எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. அந்த எலெக்ஷன்ல the Indian National Congress emerged victorious by winning 364 of the 489 total seats. அதாவது வந்து அந்த எலெக்ஷனை வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வின் பண்றாங்க. எப்படின்னா மொத்தம் 489 சீட்ல வந்து அவங்க வந்து 364 சீட்டு வந்து அவங்களே பிடிச்சிடுறாங்க.
So Jawaharlal Nehru became the first democratically elected prime minister of the country. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் prime minister first prime minister of Indiaனாலே நம்மளோட ஞாபகத்துக்கு வர யாரு ஜவஹர்லால் நேரு. ஸோ அப்படி அவங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல அவர் ஹெட்டாக இருக்காரு. ஸோ அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 364 சீட்ஸை வந்து வின் பண்ணி ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் அதாவது டெமோக்ராட்டிக்காக ஃப்ரீடமான இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து அவர் இருக்காரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் இந்தியா எப்போ நடக்குதுன்னா நம்ம கண்ட்ரி வந்து இண்டிபெண்ட் ஆன பிறகு நம்ம 1947ல வந்துட்டு சுதந்திரம் வாங்குறோம். 1950ல வந்துட்டு நமக்கு குடியரசு இது வருது, ரிபப்ளிக் நம்ம ஆகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ நடக்குதுன்னா 1951 அக்டோபர்லேருந்து 21 பிப்ரவரி 1952 வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. இந்தியன் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் வந்து என்னென்ன அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் த டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்த கான்ட்ரிபியூட். டெமோக்ரஸிங்கிறது மற்ற இருக்கக்கூடிய எல்லா ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை விட ஒரு டாமினன்ட் ஒன், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் நாட் ஃபேஸ்ட் சீரியஸ் சேலஞ்சஸ் ஆர் எ ரிவல்ட் சோ ஃபார். இந்த கவர்மெண்ட்ல இது வரைக்கும் ரொம்ப சீரியஸான சேலஞ்சஸ் வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ணல. அதாவது ஸ்டார்ட் பண்ணலேருந்து இது வரைக்கும் சீரியஸான எந்த ஒரு சேலஞ்சையும் வந்து நம்ம இந்தியன் டெமோக்ரஸி வந்து இது பண்ணல, சேலஞ்ச் வந்து இது பண்ணல. இந்த லாஸ்ட் 100 years there has been the expansion of democracy all over the world. So இந்த 100 years போன செஞ்சுரியில இருந்து மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டெல்லாம் அவங்க மாற்றி அவங்க கண்ட்ரியில் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து முடிவெடுக்கிறாங்க. வேர்ல்டு இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸில் அந்த 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மொனார்கி அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்து, பட் இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஒரு கண்ட்ரிக்கு வந்து நல்லதுன்னு நினச்சி நிறைய கண்ட்ரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி அண்ட் சேலஞ்சஸ், அதாவது வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸும் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்னா இல்லிட்ரஸி, அதாவது வந்துட்டு படிக்காமல் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் வந்துட்டு படிக்க வைக்கணும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச். அதாவது எல்லாத்துக்குமே எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிற கான்செப்டை வந்துட்டு பீப்புள் அமாங் த பீப்புள் வந்து நம்ம அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சேலஞ்ச். நெக்ஸ்ட் பாவர்ட்டி, அதாவது ரொம்பவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க வந்துட்டு ரொம்பவே நம்ம இந்தியாவில் வந்துட்டு, ஆனால் மற்ற கண்ட்ரீஸை கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோ பாவர்ட்டி இல்லை. ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் ஒவ்வொரு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம எங்கே பார்த்தாலும் டோன்ட் வேஸ்ட் ஃபுட்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க. அவங்க சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சாலுமே அவங்க வந்து அது பொக்கிஷமாக இது பண்ணி குடிப்பாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு மக்கள் வந்துட்டு நம்ம நாட்டில் இல்லைனாலும் சில பேர் ரொம்ப இது வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய மக்களும் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படியாச்சும் பேன் பண்ணோம். அது வந்துட்டு ஒரு மேஜர் சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச். தேர்ட் சேலஞ்ச் என்னன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அதாவது வந்துட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னா வந்துட்டு நீ வந்துட்டு ஜெண்டர் நீ வந்து மேல், அதாவது நான் வந்துட்டு மேல், நான் வந்துட்டு ஒரு மென், நான் வந்துட்டு இப்படி தான் இருப்பேன், நீ வந்து ஒரு உமன், நீ வந்து எனக்கு கீழே தான் இருக்கணுங்கிற ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு குறைஞ்சிட்டு வந்தாலும், பட் அந்த பீரியட் அந்த டெமோக்ரஸி ஃபார்ம் பண்ண பீரியடில் வந்துட்டு அதை வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணுறக்கே ஒரு மேஜர் சேலஞ்ச் வந்து இந்த டெமோக்ரஸி வந்து இது பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ரீஜனலிசம், அதாவது வந்து ரீஜன், நீ வந்துட்டு இந்த நாட்டு, நீ வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கே, நீ வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது, நீ தமிழ்நாட்டில் இருக்கே, நீ வந்து கேரளாவுக்கு வரக்கூடாது, நீ கேரளாவில் இருக்கே, நான் கர்நாடகாவுக்கு வரக்கூடாது, நான் சவுத் இந்தியாவில் இருக்கேன், நீ வந்து நார்த் இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ரீஜனலிசம் வந்துட்டு ரொம்பவே இருந்தது. நெக்ஸ்ட் அப்புறம் கேஸ்டிசம், கம்யூனலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்ட். அதாவது வந்துட்டு கேஸ்டிசம், அதாவது வந்துட்டு அதாவது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீ வந்துட்டு அப்பர் கம்யூனிட்டி, நான் வந்து லோவர் கம்யூனிட்டி, நான் வந்து அப்பர் கம்யூனிட்டி இருக்கேன், நீ வந்து என்கிட்ட ஸ்லேவ் மாதிரி தான் இருக்குங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. அதே மாதிரி ரிலீஜியஸ், அதாவது வந்துட்டு நான் முஸ்லீம், நீ ஹிந்து, நான் கிறிஸ்டியனுங்கிற அந்த ரிலீஜியனோட இது வந்துட்டு அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ரொம்பவே இதாக இருந்தது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நம்ம இந்தியன் டெமோக்ரஸி வந்து ரொம்ப சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் கரப்ஷன், அதாவது ஊழல். தெரியும் உங்களுக்கு, கரப்ஷனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்தியா வந்துட்டு ஒரு மேஜர் சேலஞ்சை வந்து இது பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கிரிமினலிசம் ஆஃப் பாலிடிக்ஸில் நடக்கக்கூடிய தவறுகள், அதையும் நம்ம வந்து அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் வயலன்ஸ், அதாவது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எல்லாம் கூட்டமாக கூடி நீங்கள் போராடுவோம் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா எப்பவுமே அகிம்சை வழியில தான் நம்ம இருப்போம். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ வந்துட்டு இந்தியா வந்துட்டு
சைனா வந்துட்டு நம்ம இந்தியா மேலே வார் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம இந்தியா வந்துட்டு எப்பவுமே அகிம்சை வழி, அதாவது நமக்கு மகாத்மா காந்தி வந்து நமக்கு இது கொடுத்துட்டு போனது வந்துட்டு அகிம்சை. எதுவுமே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வார்னால வந்து சாதிச்சிட முடியாது, ஒரு அமைதியானதுனாலையும் சாதிக்க முடியும், சிலதை மட்டும்தான் வார்னால பண்ண முடியுங்கிறதுனால நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்னன்னா மேக்சிமம் எந்த வாரையுமே வந்துட்டு அவங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸுங்கிற போது தான் நமக்கு வந்து வார் டிக்ளேர் பண்ற அளவுக்கு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து இந்தியா வந்து ரொம்பவே சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸியில் மொத்தம் 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இல்லிட்ரஸி, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பாவர்ட்டி, தேர்ட் ஒன் இஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், fourth one is regionalism, fifth one is casteism, communalism and religious fundamentalism, sixth one is corruption, seventh one is criminalization of politics, and eighth one is political violence ன்னு சொல்லிட்டு இந்த 8 challenges வந்து இந்தியா வந்து ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டு லெசனோட லாஸ்ட்டுக்கே வந்துட்டோம். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து டெமோக்ரஸி சக்ஸஸ் ஆகணும்னா காரணங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் த புவர் அண்ட் illiterates to enjoy the goodness of democracy, அதாவது எம்பவர்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி விடுறாங்க. புவராக இருக்கவங்களையும் இல்லிட்ரேட்ஸ் அதாவது படிக்காதவங்களையும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்கு, எம்பவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் willingness among the elected people not to misuse their powerful position and public wealth, அதாவது willingness அதாவது வந்து முன் வர்றது. எதுக்கு முன் வராங்கன்னா எலெக்டட் பீப்புள் வந்துட்டு அவங்களோட பதவியை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறக்கும், நம்மளோட பப்ளிக் வெல்த் அதாவது நாட்டோட வெல்த்தை வந்து இது பண்ணாமல் இருக்கிறக்கும் இப்போ ஒரு வில்லிங்னஸ் இருக்குது. ஸோ வில்லிங்னஸ் அமௌங் த எலெக்டட் பீப்புள் அவங்களா முன் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த இது இருக்குது. நெக்ஸ்ட் எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் evils அண்ட் டேஞ்சர்ஸ் ஃப்ரம் விச் டெமோக்ரஸி சஃபர். எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் evils-னா இந்த சத்தி சைல்டு மேரேஜ்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்துட்டு சோஷியல் evils-னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு சத்தி அதாவது வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்தால் வந்துட்டு கூடவே வந்து ஒய்ஃப் இறந்துடணும். அப்புறம் வந்து சைல்டு மேரேஜ் அதாவது சின்ன குழந்தைகள்லேயே வந்துட்டு பிடிச்சி அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ கேர்ளுக்கு ஒரு 12 years ஆகுது, பாய்க்கு ஒரு 13 to 14 years ஆகுதுன்னா அப்போவே அந்த வயசுலேயே அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுதான் வந்து அவங்க எராடிகேட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அண்ட் இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ரெஸ் டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன், அதாவது வந்துட்டு பப்ளிக் கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பீனியனை கேட்கறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ்னால தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வந்து ஒரு சக்ஸஸ் நிலைக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக்கோட ஒப்பீனியன் வந்துட்டு எந்த கண்ட்ரியில் பப்ளிக் வந்து முன் வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாகவும் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சக்ஸஸுக்கு தான் போகுமே தவிர ஃபெயிலியருக்கு வந்து போகாது. இப்போ அந்த கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னா சுட்டி காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னா அவன் வந்து அதே தப்பு தான் பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம போய் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லும் போது அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களை திருத்திக்கிறாங்களே. ஸோ அது வந்துட்டு அந்த கண்டிஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் கம்யூனல் ஹார்மனி அமௌங் த பீப்புள், அதாவது வந்துட்டு கம்யூனல் ஹார்மனினா கம்யூனிட்டிஸ், அதாவது வந்துட்டு நீ வந்து வேற ஜாதி நான் வேற ஜாதின்னு இல்லாமல் வி ஆர் ஆல் நம்ம எல்லாருமே ஒரே இதுதான், அதாவது வந்துட்டு அதை சொல்லுவாங்க, அதாவது 2 ஜாதி தான் இருக்கும், ஒன்று ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்துட்டு நம்ம இந்த டெமோக்ரஸியில் இருக்கிறனால இது ஒரு சக்ஸஸ்க்கு வந்து இது ஒரு காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அவேர்னஸ் அமௌங் த பீப்புள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் தே ஆர் என்டைட்டில்டு டு என்ஜாய், அதாவது வந்து பீப்புள் அதாவது மக்களுக்கிடையே உண்டான அவேர்னஸ், அதாவது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அவேர்னஸ்னாலையும் இந்த டெமோக்ரஸி இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வந்து சக்ஸஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஷியஸ் செக் அண்ட் விஜிலன்ஸ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது வந்து நம்ம எலக்ட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்துட்டு கான்சியஸை செக் பண்ணிகிட்டே இருக்கிறனால அப்போ அவங்களால எந்த தப்பும் பண்ணாதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வந்து ஒரு சக்ஸஸ்க்கு வந்தது. நெக்ஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன், அதாவது எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து எதிர்கட்சி, அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு அதிக ஓட்டு எடுக்கிறவங்க வந்து இப்போ ரூலிங் பார்ட்டி, நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய வந்து ஆப்பனன்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பனன்ட் பார்ட்டி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான இருக்கிறனால நம்மளோட இந்தியன் டெமோக்ரஸி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்க்கு வந்தது. ஸோ
டோட்டலி 9 பாயிண்ட்ஸ் இருக்குது, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, லாஸ்ட் பேரா வந்துட்டோம். இந்தியன் டெமோக்ரஸி கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட் ஒன்லி வென் இட்ஸ் சிட்டிசன்ஸ் இம்பைப் அண்ட் ரெஃப்ளெக்ட் இன் their behavior the basic democratic values like equality, freedom, social justice, accountability and respect for all. அதாவது வந்துட்டு இந்தியன் டெமோக்ரஸி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்துட்டு அவங்களோட பிஹேவியர், அதாவது அங்கே நடக்கக்கூடிய தப்புகளையும் சரிகளையும் அவங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க தப்பு அப்படிங்கிற இது வந்து பீப்புள் கிட்ட இருக்கணும். நீங்கள் இதை பண்ணுறீங்க பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு விலைக்கு வரக்கூடாது. பீப்புளுக்கு நடுவில் வந்துட்டு அந்த சுட்டி காட்டக்கூடிய தன்மை வந்து இருக்கணும். அப்புறம் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், அதாவது வந்து பீப்புளுக்கு இடையில வந்துட்டு நம்ம ஈக்குவல், வி ஆர் ஆல் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். ஃப்ரீடம் இருக்கணும், அதாவது ஃப்ரீடம் நம்ம வந்து எப்போ வேணால் ஃப்ரீடம் இருக்கா. சோஷியல் ஜஸ்டிஸ்னால் நீதியை வந்து அவங்க கரெக்டாக இது பண்ணணும். அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபார் ஆல், அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட், தேர் மைண்ட் செட், திங்கிங் அண்ட் பிஹேவியர் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி இன் டியூன் வித் எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது வந்து பீப்புளோட மைண்ட் செட்டும் அவங்களோட திங்கிங்கும் பிஹேவியரும் என்னென்ன இருக்குன்னா டியூனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். எசென்ஷியல் கண்டிஷன், அதாவது டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம இந்தியாவுக்காக பார்க்கும்போது அவங்களோட பீப்புளோட மைண்ட் செட்டு, திங்கிங்கு, அவங்களோட பிஹேவியர் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். தே ஹாவ் டு அப்ரிஷியேட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தேர் டிசைர்ட் ரோல்ஸ் லைக் பார்ட்டிசிபேஷன், மேக்கிங் த சிஸ்டம் அக்கௌண்டபிள், fulfilling obligations and playing proactive roles to actualize the goals of democracy. அதாவது வந்து பீப்புள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எதுக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வந்து ஒருத்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், எது அப்ரிஷியேட் பண்ணணும். எதுனா அவங்களோட பார்ட்டிசிபேஷனுக்காக இது பண்ணணும். அவங்க வந்துட்டு அந்த சிஸ்டமுக்காக அவங்க வந்துட்டு முன் வந்து அவங்க வந்துட்டு அதை பார்த்துக்கிறேன்னு முன் வராங்க. ஸோ அதுக்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ளிகேஷன் இருந்தால் அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு எந்தூசியாட்டிக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸிக்கு என்னென்ன சக்ஸஸ், எதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வந்து சக்ஸசிவ் டெமோக்ரஸியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட். ஸோ நம்ம லெசனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வித்தின் 2 டேஸில் நம்ம லெசன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன லெசனுங்கிறனால நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்னென்னு பார்த்தோம், ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ரஸி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன், இந்தியாவில் வந்துட்டு எப்படி எந்த விதமான எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியாவில் எப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்ததுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியன் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ், அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியன் டெமோக்ரஸிக்கான சக்ஸஸுக்கான காரணங்கள் வந்து என்னன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 3 5 மார்க்குமே இந்த செகண்ட் பார்ட்லேருந்து தான் வருது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஸோ ஓகே, நோ டவுட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மிட் டேர்முக்கு வந்துட்டு இந்த டூ சாப்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு ஜாகிரஃபியில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இந்த சிவிக்ஸில் வந்து ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.